மனுஷனுடைய கோபத்தினால் கர்த்தருடைய மகிமை விளங்க பண்ணும். கர்த்தரின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 76ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 76 வசனம் 10. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். இது ஆசாவின் சங்கீதமாகிய பாட்டு. கோபம் என்பது ஒரு பாவம். இது ஒரு மாம்சத்தின் கிரியை. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கடும் சொற்கள் கோபத்தை எடுப்பும். கோபக்காரனுக்கு புத்தி மட்டு. ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாதிருங்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் என்றைக்கும் கோபம் கொள்ள மாட்டார். கோபம் நிஷ்டூரம் உள்ளது. கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான். சூரியன் அசைக்கும் முன் உங்களுக்கு கோபம் தனிய கடது என்றெல்லாம் நாம் கோபத்தை பற்றி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். சில உதாரணங்களை கொண்டு இப்போ நம்ம வேதாகமத்தில் காணலாம். ஆபிரகாம் கர்த்தரிடம் சோதோம் குமாரை அழிக்க முற்பட்ட போது கர்த்தரிடம் கேட்குறாரு. அங்கே 50 நீதிமான்கள், 40 நீதிமான்கள், 30 நீதிமான்கள், 20 நீதிமான்கள், 10 நீதிமான்கள் இருந்தால் கண்டால் நீ அழிக்க மாட்டீரோ என்று கேட்குறாரு. அப்படி வரிசையாக வரார். முதல்ல 50 கேட்குறாரு, அப்புறம் 40 கேட்குறாரு, அப்புறம் 30. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் 10 வரைக்கும் கேட்டார். ஆனால் லோத்தின் குடும்பம் மட்டும்தான் அங்கே என்ன செய்து உண்மையாக இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் காக்கப்பட்டாங்க. மற்ற சோதோம் குமாரா அழிக்கப்பட்டுருச்சு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று கானான் தேசம் வரை வனாந்திரத்தில் நடந்து கொண்டு செல்லும் பொழுது கர்த்தருக்கு நிறைய வகையில் கோபம் மூட்டினார்கள். ஆனாலும் தேவன் அவர்களுக்கு மன்னித்து அவர்களை நடத்தினார். இப்போது இஸ்ரவேல் மக்கள் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். பாலாக் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய பிரபுக்களை அனுப்பி பிலேயாமக்கிட்ட தன்னுடைய இடத்த ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி கூப்பிடுறார் தீர்க்கதரிசியை. அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, பிலேயாம்கிட்ட போக வேண்டாம் என்று கூறினார். ஆனாலும் பிலேயாம் கிளம்பி போனபோது கர்த்தர் கழுதை மூலம் பேசினார். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் நாபால். அவன் கர்மேலில் தன் ஆடுகளில் மயிர் கத்திரி கொண்டு இருக்கும்போது தாவீது தன் வாலிபர்களை அனுப்பி நாபாலின் கைக்கு உதவுவதை தாவீதுக்கும் அவருடைய ஊழியக்காரருக்கும் கொடுக்கும்படி கேட்டு அனுப்பினான். நாபால் மறுக்கவே தாவீது தம் படை வீரர்களை நாபாலுக்கு விரோதமாக அனுப்பினான். இதை அறிந்த நாபாலின் மனைவி அபிகாயில் தீவிரமாக எழுந்து அநேக வெகுமதிகளை ஏற்றிக்கொண்டு தாவீதிடம் சென்றாள். அந்தரங்க வெகுமதிகளை கொண்டு தாவீதின் கோபத்தை தணித்தாள். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் நல்லவன், இளையவன் கெட்டவன். கெட்ட குமாரன் சொல்லுவாங்க அவனை. இளைய குமாரன் மனம் திரும்பி வந்தபோது தகப்பன் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு விருந்து பண்ணினான். அப்பொழுது அந்த மூத்த மகன் கோபமடைந்தான். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய மகிமை தான் விளங்க பண்ணினதை நாம் காண்கிறோம். மனுஷ கோபம் கர்த்தருடைய மகிமையை விளங்க பண்ணினது. இயேசுவானவர் சொல்கிறார், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான். அதனால் ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும். ஆனால் மிஞ்சும் கோபத்தை கர்த்தர் அடக்கி விடுவார். பாருங்கள், பிலேயாமின் மீது உள்ள கோபத்தை கழுதை கொண்டு பேசி அடக்கினார். நாபால் மீது தாவீதுக்கு ஏற்பட்ட மிஞ்சும் கோபத்தை அபிகாயில் கொண்டு சென்ற வெகுமதியை கொண்டு தாவீதினுடைய இதை மாற்றினார். இரத்தம் சிந்தாமல் பழிவாங்குதல் இல்லாதபடி கர்த்தர் தடுப்பார் என்று அவர் தாவீதிடம் கூறினதுனால அவனுடைய மிஞ்சும் கோபத்தை கர்த்தர் அடக்கினார். ஜெபம். பல போராட்டங்கள் வரும்பொழுது கர்த்தாவே, எங்களுக்கு சுவாமி கோபம் அடிக்கடி வந்து விடுகிறதப்பா. இந்த மாம்சத்தின் கிரியையாக இருக்கிறது ராஜா. நாங்கள் காலைதோறும் தினமும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆவியின் அபிஷேகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோமே சுவாமி. அதால் எங்களை நிரப்பி கர்த்தாவே அந்த நாள் முழுவதும் இந்த கோபப்படாமல் எங்களை பாதுகாத்துக்கொள்ளு சுவாமி. மாம்சமோ பலவீனமானதுப்பா, ஆவியோ உற்சாக உள்ளதுப்பா. ஆகிய தயவு செய்து சுவாமி இந்த கோபத்தை அடக்க எங்களுக்கு உதவி செய்யும்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆமேன்.